நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இருக்காங்களா சாரதா? இவங்க எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சார். வாங்க. சித்தி வெளியே போயிருக்காங்க. ஆமா, எங்களை மாதிரி கடன்காரங்க வந்து உங்க சித்தி வீட்ல இருக்க மாட்டாங்களே. போய் உள்ள போய் கூப்பிட்டு போமா. நான் போய் சொல்லலைங்க, சித்தி வெளியே போயிருக்காங்க. ஏமா எத்தனை நாள் அந்த நாடகம் ஆடுவீங்க? ஒழுங்கா பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன் சார் கத்துறீங்க? கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? பிரசாத் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. இங்க கேட்டா என்ன கிடைக்கும்? நான் பிரசாத் கிட்ட பல முறை கேட்டாச்சு. அவ எதுக்கும் ஒத்துக்கிறதா இல்ல. இத பாருமா, நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்க சித்தியோட முகத்தை பார்த்தா பணத்தை கொடுத்தோம். காவேரி கார்மெண்ட்ஸை பார்த்து இல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுக்கு மேல என்னமா டைம் கொடுக்கறது? உங்களுக்கு பணம் கொடுக்கணுன்றதுக்காக என் பொண்டாட்டி கழுத்துல இந்த தாலி நகை எல்லாம் வித்துதான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ என் பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்ல, உன் கழுத்துலயும் சித்தி கழுத்துலயும் மின்னிக்கிட்டு இருக்கு. பணம் கட்ட வக்கு இல்ல. தாலி ஒரு கேடா, ஒரு கேடா, ஒரு கேடா. தாலி வித்து பணத்தை செட்டில் பண்ணுமா? தாலி வித்து பணத்தை செட்டில் பண்ணுமா? தாலி வித்து பணத்தை செட்டில் பண்ணுமா? கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ், சோபா, பணம் கட்ட வக்கு இல்ல. இதெல்லாம் தேவையா? ஒரு நாளைக்கு லாரி வச்சு தூக்கிட்டு போயிட வேண்டியதான். அதுவும் சரிதான். இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு பாவம் பண்ணி பார்க்க கூடாது. ஏமா, நீயும் சித்தியும் டெய்லி பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டா? மானசனுங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா குடும்பத்தோட தற்கொலை படிக்கிறாங்க. அந்த மாதிரி நீயும் சித்திய குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மான ரோசம் உள்ளவங்க செய்வாங்க. இதுக்கு இவங்க சித்திக்கு ஏன் இவங்க குடும்பத்துக்கே மான ரோசம் எதுவும் கிடையாது. உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே, உங்க சித்திகிட்ட போய் சொல்லு நாங்க வந்துட்டு போனதா. வேற ஒழுங்கா பணத்தை செட்டில் பண்ண சொல்லு. அடுத்த தடவை வரும்போது பணம் கொடுக்கல ஒரு கேடு நடக்கிறதே வேற. அவங்க என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல சித்தி, ஆனா தாலிய கட்டி கொடுன்னு சொல்றாங்க. நம்மள குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க சொல்றாங்க. நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் சித்தி? இப்படி கடவுள் நம்மள சோதிக்கிறாரு. கடவுள் சோதிக்கல, உன் அப்பா தான் சோதிக்கிறாரு. அப்பாவை அப்படி சொல்லாதீங்க சித்தி, அவரு பாவம். எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு நினைச்சு எல்லாருக்கும் கெட்டவர் ஆயிட்டாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பிரபாவதி குடும்பத்தை நில கொலைய வச்சிடுவேன். ஆனா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. கவலைப்படாதீங்க சித்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியாயிடும். எல்லாம் சரியாவாது, நாம தான் சரிப்படுத்தணும். என்ன சாரதா, உன் கண்ணுல கண்ணீர்? என்னால முடியலங்க, முடியல. உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது. இந்த உலகம் துரோகத்தாலையும் பொறாமையாலையும் நிறைஞ்சிருக்கு. பாசம், பெருந்தன்மை, இரக்கம், இதுதான் உன்னுடைய பலம். இவ்வளவு நாளும் பொறுமையாரு பொறுமையாருன்னு உன் கைகளை கட்டி போட்டிருந்தேன். நீ பொறுமையா இருந்தது போதும். கொஞ்ச நாளைக்கு பந்த பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடு. தர்மம், வெற்றி, இதுதான் உன் குறிக்கோளா இருக்கணும். இழந்த எல்லாத்தையும் நீ மீட்கணும். நம்ம குடும்பம் பழையபடி சந்தோஷமா ஒன்று சேரணும். புறப்படு.
அதர்மத்தை நிலைநாட்டுறதுல தடைகள் வந்தா அதர்மத்தை கடைபிடிக்கிறதுல தவறு இல்லை பகவான் சொல்லியிருக்க ஞாபகத்தில் ஞாபகம் யோகி, இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாரையும் மன்னிச்சதுனால நம்ம குடும்பம் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. சமாதானமா போனதுனால என்ன முழுசா அழிச்சிட்டாங்க. இனிமே நான் பொறுமையா இருந்தேன்னா இந்த உலகம் என்ன முட்டாள்னு சொல்லும். அவங்க கொடுத்த ஒவ்வொரு அடியையும் நான் திருப்பி கொடுக்க போறேன். அந்த அடியில ஒண்ணு பிரபாவதி திருந்தணும், இல்லைன்னா அழிஞ்சு போனோம். என்கிட்ட இருந்த அன்பு, பாசம், இரக்கம் எல்லாமே இப்ப ஜெயிக்கிறதுக்காக நான் அடுகு வைக்க போறேன். நான் ஆட போற இந்த சூதாட்டத்துல அந்த திமிரு பிடிச்ச பிரபாவதி அழியணும். நம்ம பழைய வாழ்க்கை திரும்பி வரணும். பாலா, நீங்க ஃபேக்டரிக்கு போய் பிரபாவதி ஃபேக்டரியை வித்துட்டாங்க, அந்த பணத்தை எடுத்து அவங்க பையனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுடுங்க. அது மட்டும் இல்ல, வாங்கினவங்க நார்த் இந்தியன்ஸ் மெஷினரிஸ் எல்லாம் எடுத்துட்டு குஜராத்துக்கு போறாங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது எப்படிங்க மேடம் முடியும்? ஒர்க்கர்ஸ் இதை நம்பணுமே. ஏன் நம்ப மாட்டாங்க? நம்ப வைங்க. அவங்க போய் சொல்லல, அதே மாதிரி போய் சொல்லுவோம். இப்படி வேணா சொல்லுங்க. ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க, லாக் அவுட் பண்ண போறாங்க, பின் வழியா மெஷினரிஸ் எல்லாம் குஜராத்துக்கு அனுப்ப போறாங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நானும் யோகியும் வெளியே போறோம். கரெக்டா 11 மணிக்கு ஃபேக்டரி வாசல்ல நிப்போம். அப்ப அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட இருக்க கூடாது. எல்லாரும் வெளியே நிக்கணும். நான் பேசுறது கேட்கணும். அதுக்கு நீங்க தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். செய்வீங்களா? செய்யறேன் மேடம், கண்டிப்பா செய்யறேன் மேடம். ஓகே, யோகி போலாம். என்னமாச்சு? நீயா பாப்பா விழுந்துட்ட? மாமா, தடுமாறி விழுந்தாலும் தன்னால எந்திரிச்சு நிக்கொண்டா எங்க பாப்பா. நீ இல்ல, வேற யாரு கையும் எதிர்பார்க்காத. உங்க அம்மாவை புரிஞ்சு நடந்துக்க. போலாம். இந்தாப்பா. ஜானகியம்மா. சாரதா, வாமா. உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. எப்படிமா இருக்க? உங்க கையால ஒரு 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாவா? எதுக்கு? நான் மெட்ராஸ்க்கு வந்தப்போ நீங்க தான் முதல்ல எனக்கு பணம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நான் லட்சமா சம்பாரிச்சேன். இப்ப நான் என் வாழ்க்கையை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். எனக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம் தேவை. உங்க கையால ஒரு 10 ரூபா கொடுங்க. சரி. எப்படிமா வந்த? நான் ஆட்டோல வந்தேன். சக்தி. என்ன பாட்டி? உங்க அத்தை வந்திருக்காங்க பாரு.
அத்தை வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, இவளெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு 10 ரூபா கொடுங்க. பரவாயில்ல, வச்சுக்கம்மா. நீ ஆரம்பிக்கிற எந்த காரியமும் நல்லபடியா நடக்கணும். சரி. இந்த இதே நீயே வச்சுக்கோ. இது எதுக்கு? இது அவருடைய ராசியான கார். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, உன்னை அவர் பொண்ணு மாதிரி நினைச்சிருந்தாரு. நீ அந்த கார்ல போனீனா நீ நினைக்கிற எல்லா காரியமும் வெற்றிகரமா முடியும். இந்தா. சரி, நான் வரேம்மா. அத்தை மறுபடியும் நான் உங்களை பார்க்கும்போது காவேரி கார்மெண்ட்ஸ் எம்டியா தான் பார்க்கணும். தேங்க்யூ. கண்டிப்பா பாப்பேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வராத. நீங்க சொல்றது உண்மையா தியாகராஜன்? நான் சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நான் இப்பதான் சாரதாமா வீட்ல இருந்து வர்றேன். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா பாலாட்ட கேளுங்க. அவர் சொல்லுவாரு. பாலா வர நேரம் தான். பாலா வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம். நான் சொல்றது எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த கம்பெனியை இன்னும் கொஞ்ச நாள்ல விற்க போறாங்க. இதுக்கு முன்ன என் மேல திருட்டு பட்டம் கட்டி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னை இந்த ஃபேக்டரி விட்டு வெளியே அனுப்புனாங்க. இதுக்கு மேல என்னை குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதையும் மீறி நான் ஏன் இந்த ஃபேக்டரிக்குள்ள வந்திருக்கேன்னா தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ, ஆனா இனிமேல் உங்க நலனுக்காக தான் நான் பாடுபடுவேன். அதுல உறுதியா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பழைய முதலாளி அம்மா சாரதாம்மா வர போறாங்க. அவங்க வரும்போது ஃபேக்டரிக்குள்ள யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளியே வந்துடணும். இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம். எல்லாரும் எங்க வெளிய வாங்க. இந்த மிஷின்ஸ் எல்லாம் குஜராத்துக்கு விற்க போறாங்களா? பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா? எல்லாரும் வெளிய வாங்க. சீக்கிரம் வாங்க. எல்லாத்தையும் நிறுத்திட்டு சீக்கிரம் வாங்க. மிஷின் எல்லாத்தையும் குஜராத்துக்கு விற்க போறாங்க. எல்லாரும் வெளிய வாங்க. பாப்பா 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 ஃபேக்டரியில ஒரே பிரச்சனை. ஏன் என்னாச்சு? அந்த பாலா பையன் மறுபடியும் ஃபேக்டரி வந்துட்டான் பாப்பா. நம்ம ஃபேக்டரி வடநாட்டுக்காரன் விற்க போறோமா? மிஷின்லாம் குஜராத்துக்கு போதான். இந்த வேலைக்கார பயிர்களாக நம்பிக்கிட்டு ஃபேக்டரிக்கு எல்லாம் பண்றானுங்க. இதெல்லாம் சாரதா வேலையா பாப்பா இருக்கணும். மாமா, ஏன் டென்ஷன் ஆறீங்க? மெஜாரிட்டி ஷேர்ஸ் நம்ம கையில இருக்கு, பயப்படாதீங்க. அடச்சுமாறா, சின்ன பையன். சாரதா அடிப்பட்ட புலி. எந்த நேரத்தையும் அவன் ஜாக்கிரதையா இருக்கணும் பாப்பா. வேலு, அடிப்பட்ட புலியை தான் ஈஸியா வேட்டையாடலாம். அவளால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன சார், நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், நீங்க சைலண்டா இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல, இந்த பாலாவை நாம கொண்டுடன் வரட்டி விட்டோம். இவ்வளவு நாள் அவன் எங்கே இருந்துட்டு இப்ப ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சு தொழிலாளிகளாம் தூண்டி விட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பேக்கப் இருக்கு. அது என்ன நாம கண்டுபிடிச்சாகணும். ஆமா பாப்பா, இத்தனை நாளா சாரதா தூங்கிட்டு இருந்தா. இப்ப விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான்னா ஏதோ ஒரு புது பலம் அவனோட சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட எந்த பலமும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. நமக்கு பிரசாத் பலமா இருக்கிற வரைக்கும். வா போலாம். வாங்க.
குறிப்பிட்ட இந்த 500 வருஷத்துல ஆறுகள் திசை மாறி போச்சு, அருவிகள் தடம் மாறி போச்சு, மலைகள் இருந்த இடமெல்லாம் பள்ளத்தாக்க ஆயிடுச்சு, சில நகரங்கள் அலைகளால் அழிஞ்சு போச்சு, மணல் வெளிகள் நந்தவனமா மாறிப்போச்சு. நிலா ஓடிவான சந்திரனை கூப்பிட்டதுக்கு அது வராம போனதும் மனுஷங்களே சந்திரனுக்கு போயிட்டாங்க. எல்லாமே மாறிப்போச்சு. ஆனா தொழிலாளிங்க நீங்க மட்டும் மாறல, அப்படியே இருக்கீங்க. கோஷம் போடுறீங்க, உண்ணாவிரதம் இருக்கீங்க, யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லாம ஆயிட்டீங்க. நான் சுயமா சிந்திச்சு கண்டுபிடிக்கப்பட்ட சில தத்துவங்களோ கருத்துக்களோ உங்ககிட்ட சொல்ல போறதில்லை. ஆனா ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீங்க யாருமே சுயமா சிந்திக்கிறது இல்லை. அப்படியே வளர்ந்துட்டீங்க. ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தோம், சம்பளம் வாங்கணும், நான் என் மனைவி குழந்தைங்க சொந்தக்காரங்கன்னு ஒரு வட்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு மாசமான சம்பளம் வந்த உடனே வரவு செலவுகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு இயந்திரமா இருந்துட்டீங்க. யாரு எது சொன்னாலும் நம்பிடுறீங்க. ஏன்னா நீங்க 1ஆம் தேதியை தாண்டி யோசிக்கிறதே இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் யோசிச்சிருந்தா இங்க என்ன நடக்கிறதுன்னு தெரியாம செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி கை கட்டிட்டு நிற்பீங்களா? அன்பையும் மனிதாபிமானத்தையும் கொண்டு தின்றவன் ஆண்டவனை ஏப்பமா விடுறான். அது ரெண்டையும் வாரி வழங்குறவன் ஆண்டவனை தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறான். உங்க பாஷையில சொல்ல போனா அவனை கடவுள்னு சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களே பிரசாதும் பிரபாவதியும், அவங்க 2 பேர்கிட்டையும் அன்போ மனிதாபிமானமோ கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. என் மேல இருக்கிற தனிப்பட்ட விரோதத்தினால என்ன பழி வாங்குறதா நினைச்சு இந்த ஃபேக்டரியும் உங்களையும் பழி வாங்கிட்டாங்க. நீங்க பழி ஆயிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணதுக்கும் இப்ப பிரசாதும் பிரபாவதியை நிர்வாகம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்களே உணர்ந்திருப்பீங்க. தேவையில்லாம ஆட்கள் குறைப்பு, சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்காம வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய சரக்கு தரம் சரியில்லாம இந்த கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் ஒற்றுமை. உங்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். நீங்க இப்படி முன்னாடி உண்ணாவிரதம் தர்ணான்னு இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பின் வழியா மெஷினரி எல்லாம் குஜராத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை அவங்க புள்ள நடத்துற பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அப்புறம் நீங்க லேபர் கோர்ட் போவீங்க. கேஸ் இழுத்துக்கிட்டு போகும், ஒரு முடிவுக்கு வராது. மாசமான சம்பளத்தை எதிர்பார்க்குற நீங்க 1 மாசம் தாக்கு பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் வேற கம்பெனியில வேலைக்கு சேருவீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் கம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. ஏன்னா கடன் தொல்லை தாங்காம நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த காவேரி கார்மெண்ட்ஸ் வெறும் கட்டடம் இல்லை, என் ரத்தத்திலையும் வேர்வலையும் விளைஞ்சது. அதனால நான் இதை அழிக்க விட மாட்டேன். உங்களையும் மோசமான நிலைமைக்கு தள்ள விட மாட்டேன். இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். பிரசாதும் பிரபாவதியும் ஃபேக்டரியை மூடுறதுக்கு முன்னாடி நான் கோர்ட்டுக்கு போகிறேன். இந்த ஃபேக்டரியை 10 நாளுக்கு லாக் அவுட் பண்றதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போறேன். மறுபடியும் இதே கோர்ட்ல நான் ஜெயிச்சு இந்த கம்பெனிக்கு எம்டியா வரப்போறேன். அப்ப நீங்க எல்லாரும் வேலைக்கு திரும்பி வரணும். ஃபேக்டரி லாக் அவுட் ஆன சமயத்துல உங்களுக்கு எல்லாம் உதவி பணம் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அன்பையும் மனிதாபிமானத்தையும் அறிவையும் நூலா திரிச்சு அணைச்சுக்குங்க. என் கால்கள் போய் சேரும் இடமெல்லாம் உங்க லட்சியத்தோட படிக்கட்டுகளா இருக்கட்டும். கருமுகையில் கண்டு திருமையில் ஆடும் என்பார், கதிரொளி கண்டு தாமரை மலரும் என்பார். அதே மாதிரி உங்க மலர்ந்த முகத்தை பார்த்துட்டு நான் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வருவேன். நீங்க எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நான் இப்ப இருக்கிறேன். இப்ப நான் புறப்படுறேன்.
கார் வருது. இந்த வீட்டை தேடி யார் வருவா? யாரா இருக்கும்? சாரதாவா? கார் வாங்கிட்டியா? எப்படி இருக்க? வைதேகிங்க. வைதேகியா? அவ இதுக்கு அவட்டெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? விடு, என்ன பிடிக்காது, விடு, அவ போகக்கூடாது. அவங்க விடு, பேசிட்டு வருவாங்க. என்ன பேசிட்டு வருது? நான் இல்லாம அவ பேசக்கூடாது. சும்மா இருங்க. வைதேகி வாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கல? உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பதில் சொல்லணும். காவேரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரிக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதுல உங்களுக்கு பங்கு இருக்கா? பங்கு பத்திரம் எல்லாம் பிரபாவதி கொடுத்தீங்களே, நீங்க செஞ்சது நியாயமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சத்தியமா எனக்கும் உங்க ஃபேக்டரிக்கும் உங்க சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த உரிமையும் இல்ல. பிரபாவதி கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்தது கூட எந்த விதத்திலயும் நியாயமே இல்ல. நான் செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் என் மனசாட்சி என்ன உறுத்திண்டே இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஓகே, எல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போச்சு. இப்ப காவேரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி திரும்பி என் கைக்கு வரப்போகுது. அதுக்காக நான் சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப கிடைக்குமா? கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி நீங்க பிரபாவதிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரமோ, சைக்கியாட்ரிஸ்ட் உங்களை ட்ரீட் பண்ணாங்களே, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் செஞ்ச தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்றது? மறந்து போச்சு, விட்டுடுங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரு, என் பொண்ணு அவ மிரட்டா போல இருக்கு. யோகி, இந்த மாதிரி அவ மிரட்டினானா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யோகி, என்ன விடுப்பா, விடு விடு சொல்றேன், விடு விடு. வைதேகி, வைதேகி, எங்கடி சொல்லாம கிளம்பிட்ட? விடு விடுப்பா. வைதேகி, எங்கடி கிளம்பிட்ட? ஐயோ, சாரதாவோட போகாதடி, நட்டாத்துல ஒண்ணு விட்டுடுவா. ஐயோ, பிரபாவதிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமேடி. ஐயோ, என்னமோ பேப்பர்லாம் எடுத்துட்டு போறேடி. ஐயோ, நான் என்னடி பண்ணுவேன்? அடி சொல்லாம கொள்ளாம போறேடி, போகாதடி. ஐயோ, சாரதாவோட போறியே. ஐயோ, நான் என்னடி பண்ணுவேன்? பிரபாவதி என்ன கேட்டா நான் என்னடி பதில் சொல்வேன்? போகாதடி, இறங்குடி. கார் நிறுத்துடாடே. என்னம்மா வைதேகி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நான் கொடுத்த மருந்தெல்லாம் ரெகுலரா சாப்பிடுறியா? சாப்பிட்டு இருக்கேன். என்ன இப்ப திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? எனி ப்ராப்ளம்? இவங்க சாரதா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில வரும்போது ரீஹாபிலிட்டேஷன் தான் பெரிய ப்ராப்ளம். நீங்க அவங்கள உங்கள ஒருத்தி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அன்பு ஆதரவும் காட்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா யூ ஆர் ரியலி கிரேட். உங்களை மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னா திரும்பவும் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இங்க வரணுங்கிற பிரச்சனையே வராது. நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான் டாக்டர். இவாள மாதிரி ஒரு நல்ல தெய்வத்தை பார்க்கவே முடியாது. ஆனா நான் கெட்டவ. என் மேல இவ்ளோ அன்பும் ஆதரவும் காட்டின இவாளுக்கு தப்பு மேல தப்பு பண்ணி நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னம்மா பண்ண? என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு அவ குடும்பத்துல ஒருத்தியா என்ன சேர்த்துண்டா. என் பேர்ல சொத்தெல்லாம் கூட எழுதி வச்சா. ஆனா நான் சேரக்கூடாதவளோட சேர்ந்து அதை அழிச்சு இவளுக்கே துரோகம் பண்ணிட்டேன். இப்ப அதுக்கு பிராயச்சித்தமா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவி வேணும் கேளுங்க. காவேரி கார்மெண்ட்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல கொஞ்சம் ஷேர்ஸ் இவங்க பேர்ல எழுதி வச்சிருந்தேன். பிரசாதம் பிரபாவதிங்கிறவங்க இவங்க கிட்ட அந்த ஷேர்ஸை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு பணமும் கொடுக்கல. என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் கம்பெனி என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க.
இப்ப அதை மூடுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவங்களுக்கும் பணம் கிடைக்கணும், என் கம்பெனி எனக்கு மறுபடியும் வரணும். அதனால நீங்க என்ன உதவி வேணாலும் கேளுங்க, இவங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கும். இவங்க உதவுக்காரங்கள் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத நேர்ல பார்த்தவங்க நாங்க. என்ன வேணாலும் கேளுங்க. தயங்காம கேளுங்க. பணத்துக்காக இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும். கேளுங்கம்மா. இவங்க மனநிலை சரியில்லைன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். இவங்க இன்னும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப எக்ஸசிவ் டிப்ரெஷன் ஆனா மனநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா போதும். டாக்டர் தயங்குறேன். என்ன பைத்தியம் சொல்றதுக்கா? நான் பைத்தியம் தான் டாக்டர். இந்த மாதிரி ஒரு நல்லவாளை விட்டுட்டு கெட்டவாளோட போய் சேர்ந்து எல்லாத்தையும் அழிச்சிருக்கேனே, நான் பைத்தியம் தானே? நான் பைத்தியம் தானே நானே ஒத்துக்கிறேன் டாக்டர். நான் பைத்தியம் தாங்கிறத எழுதி கொடுங்க டாக்டர். அவளுக்கு எழுதி கொடுங்க டாக்டர். தயவு செஞ்சு எழுதி கொடுங்க. பூர்ணமா மனநிலை சரியில்லைன்னு என்னால் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. இவங்க என்னோட ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இப்போ எக்ஸசிவ் டிப்ரெஷன் வந்ததுன்னா மனநிலை பாதிக்கப்படலாம். அப்படின்னு வேணா ஒரு சர்டிபிகேட் தர முடியும். தேவைப்பட்டா இதே விஷயத்தை நான் கோர்ட்ல கூட வந்து சொல்ல தயாரா இருக்கேன். இவங்களுக்காக எதையும் பண்ண தயாரா இருக்கேன். I'll do anything for her. Thank you டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ஐயோ ஐயோ, இந்த வைதேகி என்னை இப்படி அம்பான்னு விட்டுட்டு போயிட்டாளே, கடங்காரி. இந்த பேய் வீட்டில் நான் எப்படி தனியா இருக்க போறேன்? எனக்கு பயமா இருக்கே. என்ன பண்ணுவேன்? சொல்லாம வேற போயிட்டாளே. போறதுதான் போனா கையில பேப்பர் கேப்பர் என்னத்தெல்லாமா எடுத்துன்னு போயிட்டாளே. என்னத்தை எடுத்துன்னு போனாலோ ஏதை எடுத்துன்னு போனாலோ ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. ஐயோ, பிரபாவதிட்ட போய் சொல்லலாம்னு பார்த்தா அவளை வேற ஏற்கனவே பகச்சுட்டேனே. இப்ப நான் எப்படி அவகிட்ட மூஞ்சி கொடுத்து பேச போறேன்? அவ என்ன எப்படி எல்லாம் திட்ட போறாளோ? நான் என்ன பண்ணுவேன்? இப்ப யாருமே இல்லையே. இந்த பேய் வீட்டுல வேற தனியா இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கே. யார் காரு? ஏய் பிரபா, 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 உன்னை தாண்டிமா எதிர்பார்த்திருந்தேன். நீ ஏன் வந்துட்ட? இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமா? இந்த பாட்டிமா உன் கதை எடுத்து நாங்க வந்து விஷயத்த முதல்ல கேட்டு தொலை. அப்புறம் அங்க நடந்த விஷயத்த பேசலாம். முதல்ல இங்க நடந்த விஷயத்த கேளு. சாரதாவும் யோகிமா வந்திருந்தா வைதேகி கிட்ட ரகசியமா என்னமோ பேசினா. அப்புறம் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி வைதேகி சாரதா பின்னாலேயே போயிட்டா. பிரபா, பிரபா எங்க போயிருக்காங்க? அதெல்லாம் எனக்கு என்னடிமா தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவ போன போக்க பார்த்தா அவ சாரதா பக்கம் போய் சேர்ந்துட்டான்னு தோன்றது. அவங்க எங்க போனாங்க, என்ன பேசினாங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதேடப்பா. அந்த வளர்ந்தவன் என்ன வாசலையே நிக்க வச்சு கையை பிடிச்சிட்டு உள்ளேயே விடலையே.
கையில பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு போனா அதை மட்டும் பார்த்தேன். அம்மா இப்போதான் எல்லாமே எனக்கு புரியுது. சாரதா நம்ம ஃபேக்ட்ரி வாசல் நின்று நம்ம ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசினதும், அவங்க எல்லாம் நம்ம பேச்சை கேட்காம போனதும், அவங்க நேராக இங்கே வந்து வைதேகி அம்மாவை கூட்டிகிட்டு போனதும் எல்லாமே ஒரு பிளான் தான். அவங்க வைதேகி வச்சு என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிமா, உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. எப்போ கூப்பிட்டாலும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. எதிரிக்கு எதிரி நண்பர்னு சொல்லுவா. அந்த சாரதா நம்ம 2 பேருக்கும் எதிரி தானே. அப்படி இருக்கச்ச நான் உனக்கு உதவி பண்ணாம இருப்பேனா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ முதல்லயே அந்த பணத்தை கொடுத்துருந்தியனா நான் சாரதா வீட்டுக்கு வைதேகியை கூட்டின்னு போயிருந்திருக்க மாட்டேன். வைதேகி இப்ப சாரதா பக்கம் சேர்ந்திருக்க மாட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நானா? ஐயோ நீ இல்லடி கண்ணா, இதோ நிக்கிறானே இந்த மடையன் தான். அம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எப்படி சாரதோட ஃபேக்ட்ரியை அவங்க கிட்டேருந்து நான் பிடுங்கினோ, அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரியை தக்க வச்சுக்கவும் எனக்கு தெரியும். வா பிரசாத், நீ ஜெயிக்கணும். சாரதாவை ரொம்ப புத்திசாலித்தனமா ஜெயிக்கணும். ஜெயிப்பியா? நிச்சயமாக ஜெயிப்பேன். போலாம். வரேன் பாட்டிமா. ஐயோ பிரபா, என்னையும் உங்களோட கூட்டின்னு போயிடுமா? இந்த பேய் வீட்டுல தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் பாட்டி, நிச்சயமாக சாரதா வைதேகியை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இங்கே தான் விட போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு போன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாமல் அவங்க எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கன்னு விசாரித்து வச்சுக்கோங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். பிரசாத், சாப்பாட்டு கூட வழி இல்லடாப்பா. ஏதாவது பணம் இருந்தா கொடுத்துட்டு போ. மாமா. இந்தா மாமா. அது எனக்கு இல்லையா, இவங்களுக்கா? சரி சரி இந்த வரேன். கமிஷன் பத்தி இன்னும் விடலையா? ஆமா, நீ அப்படியே தெரிஞ்சு அண்ணன் தெரசா மாறிட்டேன். போமா. கிளம்புறேன். வாங்க. சார். வாம்மா சாரதா, வாம்மா வா. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உடனே புறப்படலாம். எங்கே? கோர்ட்டுக்கு. எதுக்கு? பிரசாதும் பிரபாவதியும் காவிரி கார்மெண்ட்ஸ் நடத்துறதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு உடனே ஸ்டே ஆர்டர் வாங்கணும். ஸ்டே ஆர்டரா? ரொம்ப கஷ்டமாம்மா. அதுவும் எந்த காரணத்துக்கு கொண்டு ஸ்டே ஆர்டர் வாங்க சொல்கிறேன்? இவங்க இல்லையா? ஒன்றும் புரியலையே. தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களுக்கு 5 வருஷமா மனநிலை சரியில்லை. இன்னும் மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கடி ப்ரெஷருக்காகவும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. என் கூட இருக்கும்போது எங்கே அவங்க கணவனை நான் முழுசா எடுத்துப்பேங்கிற பயத்துல ஒரு மனநிலை பாதிச்ச சமயத்துல அவங்களுக்காக நான் எழுதி வச்சிருந்த ஷேர்ஸை பிரசாதும் பிரபாவத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அது வச்சு ஸ்டே ஆர்டர் வாங்கலாமில்ல? ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம், ஆனால் அதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணுமாம்மா? மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன். டாக்டரும் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றேன்னு சொன்னாரு. வாங்கிடலாம். இந்த பாருங்க, எந்த டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே ஸ்டே ஆர்டர் வாங்கணும். ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாமா? ஆனால் உடனே ஃபேக்ட்ரிக்கு சீல் போட்டுடுவாங்க. ஹியரிங் ஏதாவது தள்ளி போச்சுன்னா உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸு மிஷினரி எல்லாம் கெட்டு போயிடுமேம்மா. அப்புறம் நம்மளே ஃபேக்ட்ரி ரீஓப்பன் பண்ணும்போது அது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சார், 1 மாசத்துல இந்த கேஸுக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும். இது தனிப்பட்ட சொத்து இல்லை, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. 1000 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்படுற இழப்பை நீங்கள் தான் கோர்ட்டில் எடுத்து சொல்லணும். ஃபேக்ட்ரியை மூடனா ஒவ்வொரு நாளும் ஃபேக்ட்ரிக்கு என்ன நஷ்டம் வரும், லேபர் ப்ராப்ளம் என்ன வரும்னு எல்லாமே டீட்டெயிலாக ஒரு ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். யோகி, ஒரு 10 நாள்ல இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். என்ன சார், உங்களால முடியும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதெல்லாம் ஈஸியா முடியும். நீங்க வாங்க சார், வாங்க.
பிரசாத், நம்ம ஃபேக்டரி நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. ஏதாவது பண்ணு. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உங்க அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. கண்டிப்பா பார்க்க மாட்டேன். அம்மா, ஏமா கோவப்படுறீங்க? அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற? இந்த நேரத்துல அந்த வக்கீல் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அம்மா, வக்கீல் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஃபோன் பண்ணியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காருமா. வந்துட்டு இருப்பாரு. ஏன் பாப்பா, இத்தனை வருஷமா நான் உன் கூட இருக்க என்ன நம்பல? என் மாப்பிள்ள பிரசாத், அதான் உன் புள்ள, அவனையும் நம்ம மாட்டுற. புதுசா வந்திருக்கிற வக்கீல் நல்லா 4 அடியில் அகத்திய முனியும் மாறு இருக்க. அவனை போய் நீ நம்புறியே? அவன் அடிதடி வக்கீல் பாப்பா. வெட்டு குத்து கேஸ் தான் அவன் லாய்க்கு. சிவில் கேஸ் அவனுக்கு தெரியாது. நீ எதுக்கு கவலைப்படாத? நானும் மாப்பிள்ளையும் பாத்துக்கிறோம். ஆமா, இது வரைக்கும் பார்த்தது போதும். நீ வாயை மூடு. வக்கீல் என்ன கிழிக்கிறான்னு பாப்போம். வாங்க சார், வக்கீல் சார். உங்கள் 100 ஆயுசு இப்பதான் பாப்பாங்க பெருமையா பேசிட்டு ஆள்குள்ளமா தான் அறிவு ஜாஸ்தி பெரிய வக்கீல். பாப்பா வக்கீல் வந்திருக்காரு. போங்க சார், போங்க. வணக்கம் மேடம். அவசரமா வர சொன்னதா பிரசாத் ஃபோன் பண்ணாப்ல. பாப்பா உங்களை கதை டிஸ்கஸ் பண்ணதா கூப்பிட்டு. சும்மா இருங்க சார். நீங்களும் தான் பாத்தீங்களே, கம்பெனியில ஒரு வேலைக்காரன் ஆயாத நம்ம பேச்ச கேட்டுச்சா சாரதா சொல்ற பொய் நம்பி பின்னாடியாக போயிட்டானுங்க. சாரதா வேற கோர்ட்ல ஸ்டே வாங்க போலாம். இவ்வளவு பரபரப்பா விஷயம் நடந்திருக்கு. நீங்க லேட்டா வரீங்க. கொஞ்சமா பொறுப்பு. சும்மா துணக்காத, நீ சும்மாரு. மேடம், வைதேகி வீட்டுக்கு போய் பார்க்க சொன்னேன், என்ன பண்ணீங்க? சார், நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வைதேகி வீட்டுக்கு போனோம். ஆனா நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ள சாரதா வந்து வைதேகியை கூட்டிட்டு போயிட்டாங்க. போகும்போது வைதேகி நிறைய பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிருக்காங்களா? அதை நினச்சி தான் நான் குழம்பி போயிருக்கேன். வைதேகியை கூட்டு போயிட்டாங்களா? ஏன் வக்கீல் சார், வைதேகி ரொம்ப நாளாக பைத்தியமாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க சாரதா கஸ்டடியில் இருக்காங்க. சாரதா பழசெல்லாம் கிளறி வைதேகிக்கு இன்னும் பூர்ணமாக குணமாகலை. அந்த மாதிரி சமயத்தில் தான் பிரசாத் வைதேகி கிட்டேருந்து காவேரி கார்மெண்ட்ஸோட ஷேர்ஸை வாங்கினா. அதனால் வாங்கின ஷேர் சர்டிஃபிகேட் செல்லாது. ஸோ இனி பிரசாதோ பிரபாவதியோ காவேரி கார்மெண்ட்ஸ் நடத்தக்கூடாது, நடத்த முடியாதுன்னு சாரதா ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுமா சார்? கண்டிப்பாக வாங்க முடியும் பிரசாத். இது சீரியஸான விஷயம். அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஏன் சார் வாங்க முடியும் சொல்லிட்டு பரபரப்புல நிக்கிறீங்க? இப்போ என்ன சார் செய்யறது? இதுக்கு ஒரே வழி மேடம். அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கேவிட் போட்டாகணும். காவேரி கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. உடனே புறப்படுங்க. வாங்கம்மா போகலாம், வாங்க. சீக்கிரமா வேலை. மாமா சீக்கிரம் வாங்க. ஏறுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.